நாம் எப்போவுமே நினைக்கிறது, வெளியிலிருந்து யாராவது வந்து நமக்கு உதவி பண்ணணும். யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா, நாம் யாருக்காவது உதவி பண்ணணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட பணம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணலாமா? அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உதவி இருக்குது. அதுதான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மிகப்பெரிய உதவி. அதை நீங்கள் இந்த நொடி ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களோட வாழ்க்கையும் உங்களோட எண்ணமும் கண்டிப்பாக மாறும். இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யார்? நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம எப்போவாச்சும் நன்றியோ இல்லை தேங்க்ஸுன்னோ சொல்லியிருப்போமா? சொன்னதில்லை. சொன்னால் வாழ்க்கை இன்னும் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஆனால் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாகவும் ஒரு நபர் இருக்கார். நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன், நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற பர்சன் தான். ஆனால் அவருக்கு நம்ம நன்றியோ தேங்க்ஸுன்னோ நம்ம இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி அந்த நபர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவும் கிடையாது. அப்படி நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வாழ்க்கை பிரகாசமாயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நபர் யாருன்னா, உங்கள் வீட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். அந்த நபர் யாருன்னா நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? நீங்களும் உங்களோட உடல் உறுப்புகளோட உதவி இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கடந்துட முடியுமா? ஒரு வேலை செய்திட முடியுமா? ஒரு நாள் நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியுமா? இல்லை. நம்ம சாப்பிடணுன்னா நமக்கு நம்மளோட கைகளோட உதவி, நடக்கிறதுக்கு நம்ம கால்களோட உதவி, மூச்சு விடுறதுக்கு நம்ம மூக்கு வழியாக நுரையீரல் அப்படின்னு நம்ம உடல் உறுப்புகளும் உடலுக்குள்ள இந்த பாகங்களும் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப் இம்மீடியட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதுதான், நமக்கு உதவி செய்கிற ஒரு நபருக்கு இது வரைக்கும் நம்ம நன்றியே சொல்லாமல் உதவியே செய்யாமல் அந்த நபர் கூட இருக்கோம்னா எப்படிப்பட்ட லைஃபாக இருக்கும்? அதுவே அந்த நபருக்கு நம்ம உதவியோ நன்றியோ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த நிமிஷத்துலேருந்து அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு கற்பனை கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நம்ம கோயிலுக்கு போய் அந்த கடவுளை பார்த்த உடனே வார்த்தை வராது, முதல்ல கண்ணீர் தான் வரும். அந்த கண்ணீர் எப்படின்னா, நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான நன்றியை சொல்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர். அதில் கஷ்டமோ நீங்கள் எனக்கு இது செய்யலைங்கிறதோ அதோட மீனிங் கிடையாது. அவர் வந்து நமக்கு ஏதோ பண்ணியிருக்காரு, அது நம்ம ஆத்மா உணர்ந்துருக்கு, அதனால தான் அந்த ஆத்மார்த்தமான கண்ணீரே நமக்கு அந்த இடத்துல வருது. அங்கே வார்த்தையே வராது. ஏன் அழுதோங்கிற அந்த ரீசன் அழுத நமக்கு கூட தெரியாது. அதுக்கு பேர் தான் நம் ஆத்மா. அப்படி ஒரு நன்றியை நாம் நம்மளோட இந்த உடம்புக்கும் இந்த உடல் உறுப்புகளுக்கும் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு உடல் பாகத்துக்குமே நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல நமக்கு கண்ணீர் தான் வரும். ஏன்னா அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம நினைக்கும் போதே கண்ணுக்குள்ளே அந்த அந்த உடல் உறுப்பை நம்ம கொண்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்களோட நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கண்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அந்த கண்கள் வந்து நீங்கள் போன இடம், நீங்கள் பார்த்த காட்சிகள், அந்த கலர்ஃபுல் ஒரு கல்யாணம், ஒரு மேரேஜ், அந்த நினைவுகள் எல்லாமே வரும்போது முதல்ல உங்களுக்கு நன்றி வராது, கண்ணீர் தான் வரும். அந்த கண்ணீர் தான் உங்களோட நன்றி, ஆத்மார்த்தமான நன்றி, உங்களுக்கு தெரியாத விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு நன்றி. அப்போது அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் நன்றி சொன்ன அந்த கண்கள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆரோக்கியமாக திரும்ப உங்களுக்கு என்ன நன்மை பண்ணலாம் அப்படின்னு தன்னை தானே குணப்படுத்திக்கும். அப்படி தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு படி நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணிட மாட்டோமா, நான் பண்ணதுக்கெல்லாம் இவன் இந்த அளவுக்கு நன்றி சொல்லி இந்த அளவுக்கு அவன் இமோஷனல் ஆகி அவன் அழுகுறானே, இதுக்கு மேலே ஒரு படி மேலே நம்மளால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கண்கள் நினைக்கும் இல்லையா? ஸோ அப்படி நம்மளோட ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை தாங்க. 2 நிமிஷம். நீங்கள் வெளியே காசு செலவு பண்ண போகிறதில்ல, மணிக்கணக்கில் நீங்கள் நேரம் செலவு பண்ண போகிறதில்ல. தினமும் முடிஞ்சால் தினமும், இல்லையா உங்களுக்கு டைம் இருக்கும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடின்னு அப்படின்னு கணக்கு கூட வேண்டாம். உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க,
உட்காந்துருக்கீங்க, இல்லை நின்றுட்டுருக்கீங்க, அந்த இடத்துல நாம் எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல கூட நிம்மதியாக மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக ஒரு நன்றி போதும். அப்படியே உங்களோட ஆரோக்கியமும், உங்களோட எண்ணம், உங்களோட தாட்ஸ், உங்களோட வாழ்க்கை, உங்களோட வெற்றி அப்படியே அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த வார்த்தைகள் எப்படி கொண்டு வர்றது, அந்த எமோஷனை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சதை இன்னையிலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்துல டைம் கிடைச்சா கூட பண்ணிக்க. சமையல் செய்யும்போது கூட இந்த கைகளுக்கு நன்றி, என்னோடய குடும்பத்துக்கு நான் இப்போ சமைச்சு போடுறதுக்காக எனக்கு உதவி பண்ணுற இந்த கைகளுக்கு நன்றி. போதும், அந்த நன்றி போதும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூ.